ஆமென். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வழி நம்மிடத்தில் உண்டோ என்று நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை அப்படிப்பட்ட வழியில் நடத்த வேண்டாம், நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய வழிகள் வேதனை உண்டாக்குற வழியா இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை வேதனை உண்டாக்குற வாழ்க்கையா இருக்கிறதா? ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், ஏசா, யாக்கோபு. இதுல ஏசாவின் வாழ்க்கை ஈசாக்கையும் அவனுடைய மனைவியையும், அதாவது ஏசாவுடைய தாய் தகப்பன்மாரை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கையா இருந்தது. மனநோவாய் அவன் இருந்தான். அதே போல நம்முடைய பரம தகப்பனாகிய நம் தேவனுக்கு நாம் மனநோவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த ஏசா செய்கிற காரியங்கள் அவருடைய பெற்றோர்களுக்கு மனநோவாய் இருந்தது. இன்று நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வழியை பார்த்து அவர் மன மகிழ்ச்சியா இருக்கிறாரா, அல்லது நாம் வாழுகிற நம்முடைய வழியை பார்த்து அவர் மன நோவுடையவர்களாய் இருக்கிறாரா? அந்த ஏசா பெற்றோர்களுக்கு மனநோவு உடையவனாயிருந்தான், மனவேதனைப்படுத்துகிறவனாயிருந்தான். ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்லுகிறார்? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது.